ஒரு சின்ன கேள்வி. நீங்க லேப்ல இருக்கீங்க. உங்க முன்னாடி 2 டெஸ்ட் டியூப்ஸ் இருக்கு. ரெண்டுலயும் பார்க்க ஒரே மாதிரி கிளியரான லிக்விட் இருக்கு. ரெண்டுலயும் ஒரே கெமிக்கல் ஆட் பண்றீங்க. ஓகே. ஒரு டெஸ்ட் டியூப்ல ரியாக்ஷன் செகண்ட்ஸ்ல முடிஞ்சிடுது. இன்னொரு டெஸ்ட் டியூப்ல ரியாக்ஷன் ரொம்ப ஸ்லோவா நடக்குது. வேற ப்ராடக்ட்ஸ் கூட வருது. ஆனா 2 ஸ்டார்டிங் கெமிக்கலும் பார்க்க ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. இது எப்படி பாசிபிள்? கரெக்ட். இந்த கேள்வி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட ஹார்ட்ல இருக்கிற ஒரு விஷயத்துக்கு நம்மள கொண்டு போகுது. அப்படியா? ஆமா. நம்ம இன்னைக்கு யூனிட் 6 ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸ்ல இருந்து ஒரு அடிப்படையான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான கான்செப்ட பார்க்க போறோம். கிளாசிஃபிகேஷன். ஓகே, கிளாசிஃபிகேஷன்னா வெறும் பேர் வைக்கிறது தானே நினைச்சேன். ஆனா நீங்க சொல்றத பார்த்தா இதுக்குள்ள பெரிய விஷயம் இருக்கு போல. நம்ம லிஸ்னருக்கு இது எதுக்கு முக்கியம்? பிகாஸ் இந்த கிளாசிஃபிகேஷனை புரிஞ்சுக்கிட்டா நீங்க ஒரு கெமிக்கலோட ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? ஆமா. இது வெறும் பேர் வைக்கிற சிஸ்டம் இல்ல. இது ஒரு ப்ரெடிக்டிவ் என்ஜின். ஒரு காம்பவுண்ட் பிரைமரி 1 டிகிரி, செகண்டரி 2 டிகிரி, இல்ல டெர்ஷரி 3 டிகிரின்னு தெரிஞ்ச உடனே அது எப்படி ரியாக்ட் ஆகும், என்ன ரியாக்ஷன் பாத்வேவ் எடுக்கும்னு நீங்களே சொல்லிடலாம். எக்ஸாம்ஸ்ல இது ஒரு சூப்பர் பவர் மாதிரி. சூப்பர் பவர். ஓகே, ஐ அம் ஹுக்ட். அப்போ அந்த கிளாசிஃபிகேஷனா என்னன்னு சிம்பிளா சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள். அட் த சிம்பிளஸ்ட் லெவல், ஒரு ஹாலோ ஆல்கேன்ல அந்த ஹாலஜன் ஆட்டம், குளோரின், புரோமின் மாதிரி அட்டாச் ஆகியிருக்கிற கார்பன் ஆட்டம்க்கு எத்தனை கார்பன் நேபர்ஸ் இருக்கும்னு கவுண்ட் பண்றது தான் கிளாசிஃபிகேஷன். ஜஸ்ட் கவுண்ட் பண்றது தானா? ஆமா. அந்த கார்பனோட ஸ்கெலட்டன் டைப்பை வச்சு நம்ம அதை பிரைமரி, செகண்டரி அல்லது டெர்ஷரின்னு பிரிக்கிறோம். ஓகே, கவுண்ட் பண்றதுன்னா எப்படி? ஒரு பிக்சர் மாதிரி சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இமேஜின் ஒரு ஹைட்ரோ கார்பன் செயின் இருக்கு. அதுல ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு ஹாலஜனை ஃபிக்ஸ் பண்றீங்க. ஓகே. இப்போ அந்த ஹாலஜன் அட்டாச் ஆன கார்பனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த கார்பனுக்கு வெறும் ஒரே ஒரு கார்பன் நேபர் இருந்தா அது பிரைமரி 1 டிகிரி. ஓகே, 1 நேபர் பிரைமரி. 2 கார்பன் நேபர்ஸ் இருந்தா அது செகண்டரி 2 டிகிரி. ரைட். 3 கார்பன் நேபர்ஸ் இருந்தா அது டெர்ஷரி 3 டிகிரி. அவ்வளவுதான். இட்ஸ் ஜஸ்ட் சிம்பிள் கவுண்டிங். ஐ see. So, 1 neighbor means primary, 3 neighbors means tertiary. ஆனா just count பண்றத வச்சு எப்படி ரியாக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? What's really happening at the molecular level? நல்ல கேள்வி. What's really happeningனு பார்த்தா, இந்த கிளாசிஃபிகேஷன் அந்த கார்பனுக்கு சுத்தி எவ்ளோ கிரவுட் இல்ல நெருக்கடி இருக்குன்னு சொல்றது. கிரவுட். ஆமா. இந்த கிரவுட் தான் அந்த CX பாண்ட் எவ்ளோ ஈஸியா பிரேக் ஆகும், அப்புறம் வெளியிருந்து வர ஒரு நியூக்ளியோஃபைல் அந்த கார்பனை எவ்ளோ வேகமா அட்டாக் பண்ண முடியும்னு டிசைட் பண்ணுது. கிரவுட் அதிகமா இருந்தா அட்டாக் பண்றது கஷ்டம். ஓகே, நியூக்ளியோஃபைல் அந்த அட்டாக்கிங் ஏஜென்ட். நீங்க SN1, SN2ன்னு சொன்னீங்களே, அது ஜஸ்ட் ஒரு தடவை ரீஃப்ரெஷ் பண்ண முடியுமா? அந்த 1 and 2க்கு என்ன மீனிங்? ஷோர். ரெண்டுலையும் S for substitution, N for nucleophilic. அந்த நம்பர் தான் முக்கியம். SN2ல 2 stands for bimolecular. பைமாலிகுலர். அப்படின்னா அந்த ரியாக்ஷனோட மெயின் ஸ்டெப்ல 2 மாலிக்யூல்ஸ் ஒன்னா இன்வால்வ் ஆகும். நம்ம ஹாலோ ஆல்கேன் அண்ட் அந்த அட்டாக் பண்ற நியூக்ளியோஃபைல் ரெண்டும் ஒரே நேரத்துல இடிப்பது மாதிரி. ஓகே. SN1ல 1 stands for unimolecular. அப்படின்னா அந்த மெயின் ஸ்டெப்ல ஒரே ஒரு மாலிக்யூல் தான் இன்வால்வ் ஆகும். நம்ம ஹாலோ ஆல்கேன் தானாவே உடையும். அதுக்கப்புறம் தான் நியூக்ளியோஃபைல் வரும். பெர்ஃபெக்ட் கிளாரிட்டி. ஸோ அந்த கிரவுட் கான்செப்டை வச்சு எனக்கு எக்ஸாம்ல எழுதுறதுக்கு ஒரு ஆங்கர் டெஃபினிஷன் கொடுங்க. கண்டிப்பா. சொல்ல போனா ஒரு பிரைமரி 1 டிகிரி ஹாலோ ஆல்கேன்ல ஹாலோஜன் அட்டாச் ஆயிருக்கிற கார்பனுக்கு ஒரே ஒரு கார்பன் நேபர் மட்டும்தான் இருக்கும். ஓகே. ஒரு செகண்டரி 2 டிகிரி ஹாலோ ஆல்கேன்ல அந்த கார்பனுக்கு 2 கார்பன் நேபர்ஸ் இருக்கும். அப்புறம் ஒரு டெர்ஷரி 3 டிகிரி ஹாலோ ஆல்கேன்ல அந்த கார்பனுக்கு 3 கார்பன் நேபர்ஸ் இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. காட் இட். ஆனா இங்க ஏதாவது காமன் கன்ஃபியூஷன் வருமா? ஸ்டூடெண்ட்ஸ் எங்க தப்பு பண்ணுவாங்க? ஒரு காமன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் நினைப்பாங்க எல்லா புரோமோ காம்பவுண்ட்ஸும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணும், இல்ல எல்லா குளோரோ காம்பவுண்ட்ஸும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணும்னு. ஆமா, அப்படிதான் தோணும். அப்படி இல்ல. ரிமெம்பர், த கார்பன் டைப் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி தான் ரியாக்ஷன் பாத்வேவை கண்ட்ரோல் பண்ணுது. அந்த ஹாலஜன் டைப் இல்ல. 1 குளோரோப்ரோபேனோ 1 புரோமோப்ரோபேனோ ரெண்டுமே பிரைமரி. ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ண ட்ரை பண்ணும். இந்த கிரவுட் நெருக்கடி கான்செப்ட் கொஞ்சம் அப்டிராக்டா இருக்கு. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது நல்ல அனாலஜி இருக்கா? சூப்பரான அனாலஜி இருக்கு. இந்த ஹோல் ப்ராசஸையும் ஒரு டெலிவரி சர்வீஸ் மாதிரி இமேஜின் பண்ணுங்க. டெலிவரி சர்வீஸ். ஓகே. வெளியில இருந்து அட்டாக் பண்ற நியூக்ளியோஃபைல் தான் நம்ம டெலிவரி பர்சன். நம்ம ஹாலோ ஆல்கேன்ல இருக்கிற ஹாலஜன் தான் டெலிவர் பண்ண வேண்டிய பேக்கேஜ்.
ஓ நைஸ். ஓகே. ஸோ அந்த டெலிவரி பர்சன் பேக்கேஜை டெலிவர் பண்ணணும். அப்போ பிரைமரினா என்ன? ஒரு பிரைமரி ஹாலோ ஆல்கேன் ஒரு தனி வீடு, a detached ஹவுஸ் மாதிரி. சுத்தி யாரும் இல்ல, நிறைய ஓபன் ஸ்பேஸ். டெலிவரி பர்சன் ஈஸியா வந்து பின்பக்கம் வந்து கூட பேக்கேஜை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அட்டாக் இஸ் வெரி ஈஸி. ஆ SN2 ரியாக்ஷனுக்கு வழி ஓப்பனா இருக்கு. எக்ஸாக்ட்லி. அப்போ செகண்டரி 2 டிகிரி ஹாலோ ஆல்கின் ஒரு டவுன் ஹவுஸ் மாதிரி இருக்குமா? பக்கத்துல 2 வீடு இருக்கும், கொஞ்சம் crowded பட் ஸ்டில் மேனேஜ் பண்ணிடலான்னு. எக்ஸாக்ட்லி. கொஞ்சம் நெருக்கடி இருக்கும். சோ ரியாக்ஷன் கொஞ்சம் ஸ்லோ ஆகும், பட் டெலிவரி பண்ண முடியும். ஆனா இப்போ நீங்களே சொல்லுங்க, டெர்ஷரி 3 டிகிரி ஹாலோ ஆல்கேன் எப்படி இருக்கும்? ஐ திங்க் ஐ காட் இட். அது ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸோட சென்டர்ல இருக்கிற வீடு மாதிரி. சுத்தி நிறைய வால்ஸ், செக்யூரிட்டி, மத்த அபார்ட்மெண்ட்ஸ்னு ரொம்ப crowded-ஆ இருக்கும். பெர்ஃபெக்ட். டெலிவரி பர்சனுக்கு உள்ள போறதே பெரிய விஷயம். பெர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. அந்த டெலிவரி பர்சனால அந்த வீட்டையே நெருக்க முடியாது. கெமிஸ்ட்ரியில இதுக்கு பேர் தான் ஸ்டெரிக் கிரவுடிங். ஸ்டெரிக் கிரவுடிங். ஆமா, இந்த கிரவுடிங்கால தான் 3 டிகிரி ஹாலோ ஆல்கேன்ஸ்ல SN2 ரியாக்ஷன் நடக்கிறதில்ல. அந்த வழியே பிசிக்கலா பிளாக் ஆயிருக்கு. வோ, அந்த அனாலஜி விஷயத்த ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு. ஆனா அந்த காலத்துல கெமிஸ் எதுக்காக இப்படி ஒரு சிஸ்டமை உருவாக்கணும்? வெறுமனே ரியாக்ஷன்ஸ் செஞ்சு பார்த்திருக்கலாமே. பிகாஸ் ஒவ்வொரு ரியாக்ஷனையும் செஞ்சு பார்க்கறது ரொம்ப டைம் அண்ட் ரிசோர்ஸ் வேஸ்ட். திஸ் கான்செப்ட் சால்வ்ஸ் அ பிக் ப்ராப்ளம். ரியாக்டிவிட்டியை ப்ரெடிக்ட் பண்றது. ஆ ஹியூஸ் அண்ட் இங்கோல்ட் மாதிரி சயின்டிஸ்ட்ஸ் 1930ஸ்ல இந்த பசிலை சால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் ஒரே மாதிரி இருக்கிற 2 காம்பவுண்ட் வேற வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னு யோசிச்சாங்க. ஆமா. அப்போதான் அவங்க ரியலைஸ் பண்ணாங்க, அந்த கார்பனோட நேபர்ஸ் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு. இந்த கிளாசிஃபிகேஷன் இல்லனா ஒரு ஹாலோ அல்கேன் SN1ல போகுமா SN2ல போகுமான்னு நம்மளால கெஸ் கூட பண்ண முடியாது. It turned chemistry from pure memorization into a science of prediction. அந்த டெலிவரி சர்வீஸ் அனாலஜி ப்ராசஸ்க்கு சூப்பரா இருந்துச்சு. ஆனா அந்த மாலிக்யூலே நம்ம மனசுல இமேஜின் பண்ணணும்னா அந்த கிரவுடிங் அட்டாமிக் லெவல்ல எப்படி இருக்கும்? ஏதாவது மென்டல் மூவி மாதிரி சொல்ல முடியுமா? Sure. Picture this. சென்டர்ல இருக்கிற ஒரு கார்பன் ஆட்டம் தான் ஒரு பர்சன். ஓகே. அவங்களுக்கு 4 கை, அதாவது பாண்ட்ஸ் இருக்கு. ஓகே. ஒரு 1 டிகிரி கார்பன்னா அந்த பர்சன் ஒரு பெஞ்சோட கார்னர்ல உட்கார்ந்திருக்காங்க. ஒரு கை ஹாலஜனை பிடிச்சிருக்கு, இன்னொரு கை ஒரு கார்பன் குரூப்பை பிடிச்சிருக்கு. மத்த 2 கையிலயும் சின்ன ஹைட்ரோஜன் ஆட்டம்ஸ். சோ நிறைய ஓபன் ஸ்பேஸ் இருக்கு. நைட். சோ அட்டாக் பண்றது ஈஸி. ஆமா, யார் வேணாலும் ஈஸியா பின்பக்கம் வந்து அந்த ஹாலஜனை தொட முடியும். ஆனா ஒரு 3 டிகிரி கார்பன்னா இப்போ அந்த பர்சனை சுத்தி 3 பெரிய ஆளுங்க மெத்தில் குரூப்ஸ் மாதிரி உட்கார்ந்திருக்காங்க. அந்த ஹாலஜன் அந்த கிரவுடுக்கு நடுல மாட்டிக்கிச்சு. trapped in a carbon cage. கார்பன் கேஜ். ஆமா, ஒரு நியூக்ளியோஃபைலால அந்த ஹாலோஜனை ரீச் பண்றதே ரொம்ப கஷ்டம். ஓகே. அந்த கார்பன் கேஜ் விஷுவல் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. இதை நம்ம ரியலா லேப்ல பார்க்க முடியுமா? அந்த இன்ட்ரோல சொன்ன மாதிரி 2 டெஸ்ட் டியூப் எடுத்தா இந்த டிஃபரன்ஸ் தெரியுமா? அப்சல்யூட்லி. இந்த கான்செப்டை நீங்க லேப்லயே பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 புரோமோப்ரோபேன் எடுத்துக்கோங்க. இது ஒரு பிரைமரி ஹாலோ ஆல்கேன். ரைட். இத அக்வஸ் KOH ஓட ரியாக்ட் பண்ணா அந்த டெலிவரி பர்சன், அதாவது OH அயன் ஈஸியா அட்டாக் பண்ணிடும். SN2 ரியாக்ஷன் ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். ரியாக்ஷன் செகண்ட்ஸ்ல முடிஞ்சிடும். ஓகே. அந்த தனி வீடு கேஸ். அப்போ அந்த அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் கேஸ் ஒரு டெர்ஷியரி ஹாலோ ஆல்கேன் எடுத்தா என்ன ஆகும்? கரெக்ட். 2 புரோமோ 2 மீதைல் புரோபேன். இதுக்கு இன்னொரு பேர் டர்ட் பியூட்டைல் புரோமைடு. இது ஒரு கிளாசிக் 3 டிகிரி ஹாலோ ஆல்கேன். இத அதே KOH ஓட ரியாக்ட் பண்ணா அந்த OH அயனால கார்பனை அட்டாக் பண்ண முடியாது. ஸ்டெரிக் கிரவுடிங். ஆமா. சோ SN2 நடக்காது. அப்போ ரியாக்ஷனே நடக்காதா? நடக்கும், ஆனா வேற வழியில SN1 பாத்வேல போகும். இங்கதான் விஷயமே மாறுது. ஃபர்ஸ்ட் அந்த CBr பாண்ட் தானாவே பிரேக் ஆகும். இது ஸ்லோ ஸ்டெப். அந்த பாண்ட் பிரேக் ஆன உடனே அந்த கார்பனுக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். இந்த ஸ்பீஷிஸ்க்கு பேர் தான் கார்போகேட்டயான். ஓ ஹோல்ட் ஆன். நீங்க ஒரு புது வேர்ட் சொல்றீங்க. கார்போகேட்டயான்னா என்ன? அது ஏன் இங்க ஃபார்ம் ஆகுது? நல்ல கேள்வி. இத புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கார்பன் புரோமின் பாண்ட்ல புரோமின் ரொம்ப எலக்ட்ரான் கிரீடி. சோ அந்த பாண்ட் உடையும் போது புரோமின் 2 எலக்ட்ரான்ஸையும் அது கூடவே எடுத்துட்டு போயிடும். பாவம் அந்த கார்பன் அதோட எலக்ட்ரானை துருடு போன மாதிரி ஆயிடுச்சு. சோ இப்ப அந்த கார்பன் கிட்ட எலக்ட்ரான் குறைஞ்சு அதுக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துரும். இந்த மாதிரி பாசிட்டிவ்லி சார்ஜ் கார்பன் ஆட்டமுக்கு பேர் தான் கார்போகேட்டயான். ஒரு கேட்டயான்னா பாசிட்டிவ் அயான். சோ கார்போகேட்டயான்னா பாசிட்டிவ் கார்பன் அயான். ஓகே.
So the carbon gets robbed of its electron. இந்த கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆன அப்புறம் என்ன ஆகும்? இந்த கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகிறது தான் SN1 ரியாக்ஷனோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஸ்லோ ஸ்டெப். ஒரு தடவை இந்த கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இப்போ அது ஃபிளாட்டான ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஓகே. இப்போ அந்த OH மைனஸ் அயான் ஈஸியா வந்து அட்டாக் பண்ணிடலாம். ஸோ ரியாக்ஷன் ஃபாஸ்டா முடிஞ்சிடும். நீங்க லேப்ல என்ன பாப்பீங்கன்னா 1 டிகிரில ரியாக்ஷன் உடனே ஸ்டார்ட் ஆகி ஃபாஸ்டா முடியும். 3 டிகிரில கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து அப்புறம் ரியாக்ஷன் ஃபாஸ்டா நடக்கும். இதுதான் கிளாசிஃபிகேஷனோட பவர் இன் ஆக்ஷன். மைண்ட் ப்ளோயிங். ஒரு சின்ன ஸ்ட்ரக்சரல் டிஃபரன்ஸ் ரியாக்ஷன் பாத்வேவே மாத்திடுது. இந்த கான்செப்ட் ஏதாவது ரியல் வேர்ல்ட் டெக்னாலஜில யூஸ் ஆகுதா? ஓ எஸ். ஒரு ஃபேமஸ் எக்ஸாம்பிள் ஃப்ரீயான் CFC12 ரெஃப்ரிஜரண்ட். ஓ, ஏசில யூஸ் பண்றது. ஆமா, அது ஒரு கார்பனை சுத்தி 2 குளோரின் அண்ட் 2 ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் இருக்கும். அந்த கார்பனை சுத்தி நிறைய பெரிய ஹாலஜன் ஆட்டம்ஸ் இருக்கிறதால அது ரொம்ப கிரவுடட் அண்ட் கெமிக்கலி இனர்ட்டா இருந்துச்சு. அது யார் கூடயும் ரியாக்ட் பண்ணாது. அந்த இனர்ட்னஸ் தான் அத நல்ல ரெஃப்ரிஜரண்டா ஆக்கிச்சு. கரெக்ட். ஆனா அந்த CFC தான் ஓசோன் லேயருக்கு ப்ராப்ளம்னு படிச்சிருக்கேன். எக்ஸாக்ட்லி. அந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டெபிலிட்டி தான் ப்ராப்ளம் ஆச்சு. அது அட்மாஸ்பியர்ல அந்த அளவுக்கு ஸ்டேபிளா இருந்ததுனால தான் அது மேல போய் ஓசோன் லேயரை டேமேஜ் பண்ணுச்சு. It shows how classification and structure can have huge real world consequences. நல்லதும் கெட்டதும். ஓகே, எனக்கு இப்போ ஒரு டவுட் வருது. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா 3 டிகிரி ஹாலோ ஆல்கேன்ஸ் ரொம்ப கிரவுடட், ரியாக்ட் பண்றதே கஷ்டம், SN2 நடக்காது. அப்போ ஓவராலா பார்த்தா 3 டிகிரி காம்பவுண்ட்ஸ் தான் லெஸ் ரியாக்டிவா இருக்கணும், கரெக்டா? That's an excellent question. And it's a very common trap students fall into. இந்த SN1 pathwayக்கு, அதாவது இந்த கார்போகேட்யான் வழியா போறதுக்கு அவங்க தான் the most reactive. Wait, what? எப்படி? Because அவங்க ஒரு சூப்பர் ஸ்டேபிள் டெர்ஷரி கார்போகேட்யானை ஃபார்ம் பண்ணும். இந்த கார்போகேட்யான் ஸ்டெபிலிட்டிக்கு ஒரு ஆர்டர் இருக்கு. 3 டிகிரி கார்போகேட்யான், 2 டிகிரி கார்போகேட்யான், 1 டிகிரி கார்போகேட்யான். ஒரு 3 டிகிரி கார்போகேட்யான் ரொம்ப ஸ்டேபிள். ஆனா ஒரு 1 டிகிரி கார்போகேட்யான் அந்த அளவுக்கு அன்ஸ்டேபிள். அது ஃபார்ம் ஆகவே ட்ரை பண்ணாது. ஸோ கரெக்ட் கண்டிஷன்ஸ்ல, ஃபார் எக்ஸாம்பிள் போலார் சால்வென்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது 3 டிகிரி ஹாலோ ஆல்கேன்ஸ் 1 டிகிரி கம்பவுண்ட்ஸை விட ஃபாஸ்டா கூட ரியாக்ட் பண்ணும். ஆனா வேற வழியில. So classification predicts which mechanism will dominate, not overall reactivity. பர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. இந்த கார்போகேட்யான் ஸ்டெபிலிட்டிக்கு ஏதாவது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற வழி இருக்கா? ஏன் 3 டிகிரி ஸ்டேபிளா இருக்கும்? நல்ல கேள்வி. அந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் கார்பனை ஒரு உதவி தேவைப்படுற ஒரு பர்சனா நினைச்சுக்கோங்க. ஓகே. அந்த கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கிற மத்த கார்பன் குரூப்ஸ், ஆல்கைல் குரூப்ஸ், ஹெல்ப் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. அவங்க எலக்ட்ரான் டென்சிட்டியை கொஞ்சம் டொனேட் பண்ணி அந்த பாசிட்டிவ் சார்ஜை ஸ்டேபிளைஸ் பண்ணுவாங்க. ஸோ 3 டிகிரி கார்போகேட்டையானுக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்றாங்க. 1 டிகிரி கார்போகேட்டையானுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் தான். 3 பேர் ஹெல்ப் பண்றப்போ நீங்க நல்லா ஸ்டேபிளா இருப்பீங்கல்ல, அது மாதிரி தான். பிரில்லியன்ட். ஓகே, அந்த 1 டிகிரி அண்ட் 3 டிகிரி கிளியரா புரிஞ்சிடுச்சு. ஆனா அந்த நடுவுல இருக்கிற செகண்டரி ஹாலோ ஆல்கேன்ஸோட கதை என்ன? அவங்க SN1ல போவாங்களா இல்ல SN2ல போவாங்களா? ஆஹா, த மிடில் சைல்டு. செகண்டரி ஹாலோ ஆல்கேன்ஸ் தான் கெமிஸ்ட்ரியில பேட்டில் கிரவுண்ட். பேட்டில் கிரவுண்ட்? ஆமா, அவங்க 2 ரியாக்ஷன்லயும் போக முடியும். இட்ஸ் a competition between SN1 and SN2. இந்த கேஸ்ல ரியாக்ஷன் கண்டிஷன்ஸ் தான் வின்னரா டிசைட் பண்ணும். ஓ, அப்படியா? நீங்க ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் யூஸ் பண்ணா SN2 வின் பண்ணும். நீங்க ஒரு போலார் சால்வெண்ட் யூஸ் பண்ணி ஹீட் பண்ணா SN1 வின் பண்ணும். சோ 2 டிகிரி ஹாலோ ஆல்கேன்ஸ் பார்த்தாலே நீங்க உடனே கண்டிஷன்ஸ் என்னன்னு கேட்கணும். ஓகே, so 1 degree is SN2 territory, 3 degrees is SN1 territory, and 2 degrees is the battleground. இந்த ஹோல் டிஸ்கஷன்ல இருந்து எக்ஸாம்க்கு தேவையான சில ஃபைனல் கிளாரிட்டி பாயிண்ட்ஸ் எடுத்து சொல்லுங்க. கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு கார்பன் பிரைமரியா, செகண்டரியா இல்ல டெர்ஷரியான்னு அதை சுத்தி இருக்கிற எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் டிசைட் பண்ணுது, ஹைட்ரஜன்ஸ் இல்ல. ரைட், நம்பர் ஆஃப் கார்பன்ஸ். செகண்ட், 3 டிகிரி ஹாலோ ஆல்கேன்ல SN2 ஏன் நடக்காது? பிகாஸ் அந்த நியூக்ளியோஃபைல் CX பாண்டோட ரியர் சைட்ல, அதாவது பின்பக்கமா தான் அட்டாக் பண்ணணும். ஆனா 3 டிகிரில அந்த ரியர் சைடு 3 பெரிய கார்பன் குரூப்ஸால பிளாக் ஆயிருக்கும். அதுதான் ஸ்டெரிக் கிரவுடிங். Got it. The carbon cage. தேர்ட், கிளாசிஃபிகேஷன் அந்த கார்பன் ஸ்கெலட்டனை பொறுத்தது, ஹாலஜனை பொறுத்ததில்ல. 1 குளோரோப்ரோபேனும் 1 புரோமோப்ரோபேனும் ரெண்டுமே பிரைமரி தான்.
And finally, the most important rule, என்ன அது? கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி ஆர்டரை மறக்காதீங்க. 3 டிகிரி 2 டிகிரி 1 டிகிரி இதுதான் SN1 ரியாக்ஷனோட டிரைவிங் ஃபோர்ஸ். எக்ஸலண்ட். இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா எனக்கே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு ஆஹா மூமெண்ட் வந்த மாதிரி இருக்கு. That's the goal. ஒரு simple idea, but it unlocks so much. ஓகே, ஸோ லெட்ஸ் சம்மரைஸ். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த அனாலிசிஸ்ல இருந்து கீ டேக்அவேஸ் லிஸ்னருக்கு என்ன? Number 1, core idea. Haloalkane classification 1 degree, 2 degree, 3 degree. அந்த ஹாலஜன் இருக்கிற கார்பனுக்கு எத்தனை கார்பன் நேபர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்றது தான். Simple as that. நம்பர் 2, கீ அனாலஜி. அந்த டெலிவரி சர்வீஸ் அனாலஜியை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 டிகிரி ஒரு தனி வீடு, SN2க்கு ஈஸி ஆக்சஸ். 3 டிகிரி ஒரு crowded அபார்ட்மெண்ட், SN2க்கு ஆக்சஸ் பிளாக்ட். Number 3, powerful example. லேப்ல 1 bromopropane வேகமா SN2 ரியாக்ஷன்ல போகும். ஆனா டர்ட்டபியூட்டைல் புரோமைடு ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்டேபிள் கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணி SN1ல போகும். ஸ்ட்ரக்சர் டிக்டேட்ஸ் த ரியாக்ஷன் பாத். அண்ட் ஃபைனலி நம்பர் 4, தி எக்ஸாம்க்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். The golden rule. 1 degree haloalkanes strongly favor SN2. 3 degree haloalkanes strongly favor SN1 because அவங்க ஒரு stable tertiary carbocation form பண்ணும். This is the single most powerful predictive tool you have for haloalkane reactions. ஸோ ஒரு சின்ன விஷயம், ஒரு கார்பன் ஆட்டமோட நேபர்ஸோட ஐடென்டிட்டி அண்ட் கேரக்டரையே மாத்திடுதுன்னு பார்த்தோம். இந்த லோக்கல் என்வாயன்மெண்ட் ஒரு விஷயத்தோட ரியாக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ற ஐடியா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில மட்டும் இல்ல, பல இடங்கள்ல வரும். வெற்றிக்கு வெளியே நம்ம ரியல் லைஃப்ல ஒரு பொருள் அல்லது ஒரு மனுஷனோட இம்மீடியட் சரௌண்டிங்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க இருக்கிற இடம், அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படி நடந்துப்பாங்கன்னு கம்ப்ளீட்டா டிசைட் பண்ற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் என்னென்னலாம் இருக்கு. திங்க் அபவுட் இட்.